சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம். ஆக்கமும் ஆன்மீகம் ஒரு அற்புதமான தொழில்நுட்ப நிறைய முருங்கைக்கீரை சப்பாத்தி சூப்பராக இருக்கும். இந்த நல்லா கடுகு முருங்கைக்கீரை எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிடுங்க. உரப்புக்கு என்ன வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. கரம் மசாலா தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கோதுமை மாவு பிசைஞ்சு அதில் போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு மேத்தி சப்பாத்தி மாதிரியே போடுங்க. ஆனால் 7 மணிக்குள்ளே சாப்பிட்ருங்க, ஓகேவா? அப்போ தான் ஜீரணம் ஆகணும். அதுக்காண்டி சொல்கிறேன். மேத்தி சப்பாத்தி அப்படி கிடையாது. முருங்கைக்கீரை 1.5 மணி நேரம் ஆகும் ஜீரணம் ஆகிறதுக்கு. ஆனால் அவ்வளோ நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. அதுக்கு வெள்ளரிக்காய் ரைத்தா, கேரட் ரைத்தா, ப்ளஸ்ஸு ஆனியன் ரைத்தா எல்லாமே சூப்பராக இருக்கும். மேத்தி சப்பாத்தி மெத்தடு தான், ப்ளஸ் மேத்திக்கு பிள்ளை தான் முருங்கைக்கீரையை போட சொல்கிறேன். சூப்பராக இருக்கும். உப்பு, மஞ்சப்பொடி, பெருங்காயம், கரம் மசாலா தூள் வேணுன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேணான்னா விட்டுருங்க. முருங்கைக்கீரையை நல்லா ஆஞ்சு பொடியாக கட் பண்ணி நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா மாவையும் அதில் போட்டு ஒரு சுருளை இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி தெளித்து பிசைஞ்சு நீங்கள் எட்டுப்பார். சூப்பராக இருக்கும்.